ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு திருப்புதல் தேர்வு ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டு ஜனவரி 2025 தமிழுக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு ஆஃப் இயர்லி முடிஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டுக்கான டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் டைம் டேபிள் வந்துருச்சான்னு சொல்லுங்கள். ஸோ இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். மொத்த மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 100 மதிப்பெண் பப்ளிக் பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதுக்கு மேலே வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன், 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின் பேப்பர்லாம் நல்லா சேர்த்து வச்சு படிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இதிலேருந்து பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இந்த மாதிரி பேட்டர்னில் தான் இருக்கும். ஸோ 2 மார்க் பார்க்கலாம். 4 × 2 8. ஏவேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்க வினா எண் 21 கட்டாயமாக விடையளிக்கவும். பாரதியாரின் பன்முகங்கள் யாவை? விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. பூக்களை தொடுக்கும் போது இந்த ஒரு வினா ஒரு முக்கியமான இது, நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி வினை என்று முடியும் குறட்பாவை எழுது. தாவரங்களுடைய இளமை பெயர்களை எழுதுக. ஜெயகாந்தன் இயற்றிய குறுப்பு தினங்களுள் ஏதேனும் 4 குறிப்பிடு. பகுவத உறுப்பிலக்கணம் கேட்கப்பட்டிருக்க. கலை சொல்லாக்கம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் 10th ஸ்டாண்டர்ட் காமன் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டு ஜனவரி 2025க்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர். தமிழங்களார் தமிழையும் கடலையும் இரட்டை மொழி பாங்கினை விளக்குக. மாளாத காதல் நோயானன் போல என்னும் தொடரில் உள்ள ஓமை சுட்டும் செய்தியினை விளக்குக. ஸோ அதற்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் காட்டும் மரங்கள் இன்றைக்கும் தேவை என்பதற்கு சில எடுத்துக்காட்டு தருக. சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாடு இடஞ்சுற்றி பொருள் விளக்கம் தருக. அடிப்பிரலாமல் எழுதுக. மனப்பாட பாடல் படித்து வச்சுக்கோங்க. தூசும் என தொடங்கும் சிலப்பதிகார பாடல். ஸோ அதுக்கு கீழே உங்களுடன் பயிலும் மாணவர் ஒருவர் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தி வேலைக்கு செல்ல விரும்புகிறார். அவர்களிடம் கற்பதன் இன்றியமையாமல் எவ்வகையில் எடுத்துரைப்பீர்? ஸோ இந்த மாதிரி வினாக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.